friends, welcome to Agaram. இன்னைக்கு வீடியோல ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி மஸ்க்மெலன் ஜூஸ் ரொம்ப ஹெல்தியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் அடிக்கடி உங்க டயட்ல சேர்த்துக்கிறதுனால பிளட் பிரஷர், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதுவும் இல்லாம இது பெல்லி ஃபேட் குறைச்சி குயிக்கா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி செய்யறதுன்னு குயிக்கா நம்ம வீடியோல பார்த்துடலாம் வாங்க. இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மஸ்க்மெலன் எடுத்திருக்கேன். இது தமிழில் முலாம்பழம், கிர்னி பழம்னு சொல்லுவாங்க. சம்மர் சீசனில் ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. ஸோ இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இது நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க. இதை க்ளீனாக எடுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் ஜூஸ் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு பாதிலையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த மஸ்க்மெலனோட தோல் மட்டும் விட்டுட்டு நடுவில் இருக்கிறதெல்லாம் ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துடலாம். இந்த பழம் நல்லா ஃபுல்லாக பழுத்து இருந்துச்சுன்னா இது எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஸ்மாஷ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால ஃபுல்லாக பழுத்ததுக்கு அப்புறமா ஜூஸ் போடுங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த பவுலை தூக்கி போடாதீங்க. இந்த பவுல்லையே ஜூஸ் குடித்தா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம நார்மல் ஒரு கிளாஸில் குடிக்கிறத விட இந்த பவுலில் குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னாவே அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குல்ல. இது அப்படியே சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நேச்சுரலாகவே இதில் ஸ்வீட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போது ஒரு ஸ்மாஷர் வச்சு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தை பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபுட்டில் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒயிட் சுகர் அந்த அளவுக்கு ஹெல்தி கிடையாது. ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. இந்த நாட்டு சர்க்கரை வந்துட்டு டைரக்ட் சுகர் கேனோட எக்ஸ்ட்ராக்ட், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட். இது வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா அது சாஃப்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சோடா அது மாதிரி போடுவாங்க. ஒயிட் சுகர் வந்துட்டு அது ஒயிட்டாக இருக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்லாம் சேர்த்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த நாட்டு சர்க்கரை ரொம்ப ஹெல்தியான ஆப்ஷனுங்க. நீங்கள் நார்மலாக ஒயிட் சுகர் எதுக்கெல்லாம் சேர்க்குறீங்களோ அது எல்லாத்துக்குமே இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். டீ, காஃபி எது போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இது குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே வேணும்னாலும் சாப்பிடலாம், தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னாலும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை அந்த பவுல்லையே சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.